Hi friends, welcome to Nandini cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான pan roasted chicken எப்படி செய்யறது அப்படினு தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம ரெஸ்டாரன்ட்ல போனோம் அப்படினா இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் நம்ம விரும்பி சாப்பிடுவோம். அத நம்ம வீட்லயே நம்ம கிட்ட இருக்கிற பொருட்கள் வச்சே நம்ம ஈஸியா வந்து செஞ்சிரலாம். அத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதே மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல நீங்க பார்க்கணும் அப்படினு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் இந்த pan roasted chicken செய்யறதுக்காக தொடை பகுதியும் கால் பகுதியும் சேர்ந்த மாதிரி ரெண்டு chicken பெரிய பீசஸை இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இதுல மசாலா நல்லா இறங்குறதுக்காக அத நடுவுல இந்த மாதிரி கத்தியில வந்து கீறி விட்டுக்கோங்க. இதுல நம்ம 1 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் காரத்துக்கு இன்றைக்கி நான் காஷ்மீரி மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன். அதுதான் நல்ல கலர் கொடுக்கும். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அதே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு இன்றைக்கி நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையுமே இந்த மாதிரி சிக்கனில் வந்து நல்லா கலந்து ஒரு 1 ஹவர் வந்து ஊற வச்சிடலாம். இப்போது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த சிக்கன் பீஸை நம்ம இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வேக வைக்க போகிறோம். வேக வச்சதுக்கு அப்புறமா நம்ம பேனில் ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும். அதனால ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா அந்த சிக்கன் வந்து வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து அந்த மசாலாவோடு சேர்ந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே டீப் ஃப்ரை கிடையாது, அதனால அளவாக எண்ணெய் சேர்த்துட்டாலே போதும். இப்போது எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிய ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த 2 சிக்கன் பீஸையும் இதில் சேர்த்துட்டோம். இப்போது இதோட ஒரு சைட் ஃபுல்லாக அந்த எண்ணெயிலே வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது இதை மெதுவாக திருப்பி விடுங்க. பார்த்து கேர்ஃபுல்லாக திருப்பி விடுங்க, இல்லைனா எண்ணெய் வந்து நம்ம மேலே தெறிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி அதோட இன்னொரு சைடு வந்து எண்ணெயில் நல்லா பொரிய விடலாம். இப்போது இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி கொஞ்சம் நேரம் விட்டு திருப்பி விட்டோம் அப்படின்னா 2 சைடும் வந்து நல்லாவே வந்து பொரிஞ்சு வந்துடும். நம்ம ஏற்கனவே இதை வேக வச்சுருக்கிறதுனால இது ஓரளவுக்கு வெந்து தான் இருக்கும். இப்போது அது மேலே ஒரு ப்ரௌன் கலரில் வந்து நல்லா ரோஸ்ட் ஆன மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம இதை மாற்றி மாற்றி எண்ணெயிலே வந்து திருப்பி விடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு பார்க்கும்போதே தெரியும் அதோட ஒரு சைடு வந்து நல்ல எண்ணெயில் வந்து பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ அதை இன்னொரு சைடு வந்து நம்ம திருப்பி விடலாம். இவ்வளோ ஈஸியாக நம்ம வீட்டிலே வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வந்து இந்த மாதிரி ரோஸ்டட் சிக்கன் வந்து செய்ய முடியும். இது ரொம்பவே வந்து ஈஸியான மெத்தட் தான். ஆனால் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக இந்த டேஸ்ட் வந்து நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் வந்து இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் எல்லாம் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.